ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 23 வசனம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொள்ள செய்ததான காரியங்கள் இந்த உலகத்திலே நினைத்து பார்க்கவும் முடியாதது ஒன்றை அவர் நமக்கு செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தமது குமாரனை நமக்கு தானம் செய்தபடினாலே நாம் அவருடையவர்களாய் மாறியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை செலுத்தி விலைய கிரயமாய் நம்மை வாங்கி கொண்டதினாலே, அந்த மீட்பின் விலையை அவர் செலுத்தினபடினாலே நாம் அவருக்கு சொந்தமாய் மாறியிருக்கிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவரையே நமக்காய் சிலுவையிலே அர்ப்பணித்தார். He gave himself for us that we will become for him, that we can be consecrated ourselves for Jesus. இயேசுவுக்காய் நம்மையே நாம அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நாம இயேசுவுக்கு சொந்தமாய் இருக்கிறபடினால நாம உறுதியா சொல்றோம், நான் ஒரு இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. I am a child of God என்று நம்ம அந்த சொந்தத்தை கொண்டாடுகிறோம். அது மட்டுமல்ல, இயேசப்பா நம்முடைய மூத்த சகோதரன், அவர் எல்டர் பிரதர். நம்மளை பார்த்து இயேசப்பா என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்கள்லாம் எனக்கு பார்ட்னர்ஸ் என்று சொல்றார். நீங்கள் எல்லாம் கூட்டு வாரிசு என்று சொல்லுகிறார். தமிழில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கோஹேஸ். நீங்கெல்லாம் உடன் சுதந்திர வாளிகளாய் இருக்கிறீர்கள். நம்ம இயேசப்பாவுக்கு இந்த உலகத்தில் அவருடைய பண்ணையில் வேலை செய்கிற ஆட்களாய் இருக்கிறோம். அவர் நமக்கு நண்பன். இயேசப்பாவுக்கு நம்ம எல்லாம் நண்பர்கள் மாதிரி. we are the bride. நம்ம தான் மணமகள். அல்லேலூயா. இந்த உலகுக்கு நம்ம இயேசப்பாவுடைய சொந்தம் என்று காட்ட தேவன் மிகவும் விரும்புகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அப்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த சமயத்துல பாவம், துன்மார்க்கம், இருள் மனக்கதவை அது தட்டும். அது வரும். அது வரும் பொழுது நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? யோசேப்பு மாதிரி, பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு அந்த சோதனை பாவம் வந்த பொழுது விலகி ஓடினது போல நாம சொல்லணும், ஐ பிலாங் டு கிரைஸ்ட். நான் கிறிஸ்துடையவன், நான் கிறிஸ்துடையவள். வாலிப பிள்ளைகளே, அருமையான சகோதரனே, சகோதரி, you have to say, I belong to Jesus. அவர் என்னுடையவர், அவர் என்னுடைய நேசர் என்று நாம் சொல்ல வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த உலகம் தன் போக்கிலே எதையோ சொல்ல வைக்கிறது, எதையோ மனதுக்குள்ளே திணிக்க பார்க்கிறது. இந்த உலகத்தின் பெருமைகளையும் ஆஸ்திகளை வைத்து பாவத்துக்குள்ள தள்ளிவிடலாம் என்று நினைக்கிற தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வேதம் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் அது வெளியேறப்பட்டது. இன்றைக்கு அநேக பாவங்கள் எதை சார்ந்து நடக்கிறது? இந்த உலகத்தில் அழிந்து போக வேண்டிய மதிப்புக்குரியவைகளை சார்ந்து நடக்கிறது. தாவீது சொன்னான், I belong to the Lord. இந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, அழிந்து போகாது, வெளியேறப்பட்டது என்று அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு நாமும் சொல்லணும், ஏசப்பா எனக்கு வெளியேறப்பட்டவர். இந்த கம்மி ரேட் இருக்கிற பாவத்துக்கெல்லாம் நான் அடிமையாக மாட்டேன். The love of God is greater than any sin in this world. அந்த அன்பை வச்சு பார்த்தா இந்த பாவத்து பக்கம் யாரும் திரும்பவே மாட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை
நாம் அதை புரிந்து கொள்ளலன்னு சொன்னா இந்த உலகத்துல நமக்கு ஆபத்துக்கள், கஷ்டங்கள் வந்துவிடும். நம்ம புரிந்து கொண்டா, அந்த அன்பை புரிந்து கொண்டா இவைகள் எல்லாம் சுலபமாய் நாம ஜெயித்து விடலாம். இன்றைக்கு அந்த அன்பை விளங்கி கொள்ளாததுனாலதான் தீய நேரங்கள், தீய நாட்கள் நம்மை சுற்றி வருகிறதா இருக்கிறது. அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் என்றால் என்ன தெரியுமா? கிறிஸ்துவனுடையவர்கள் என்று சொன்னால் பவுல் தான் அதுக்கு சரியான ஒரு உதாரணம். அப்போஸ்தலன் Paul is the one of the prime example for this lifestyle. அவர் என்ன சொன்னாரு? கலாத்தியர் 2:20 அவர் சொன்னார், கிறிஸ்துவனுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஒரே வார்த்தையில சொல்ல என்ன தெரியுமா? All that against Christ is dead in me. பிசாசு எனக்குள்ள செத்து போயிருக்கிறான், பாவம் எனக்குள்ள செத்து போயிருக்கிறது, உலகம், மோகம், ஆசை எல்லாம் எனக்குள்ள செத்து போயிருக்கிறது. Only the power is working active in me is the resurrected power of Christ. அந்த உயிர் தெழுந்த வல்லமை மட்டுமே எனக்குள்ள இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். Are you நீங்க எப்படி உங்களுக்குள்ள பிரச்சனை தலை விரிச்சிட்டு ஆடுதா? Then where is your living Christ in you? எங்க அந்த உயிர் தெழுந்த அந்த ஆண்டவருடைய மகிமை? பவுல் சொல்றாரு, இப்ப நான் இந்த சரீரத்துல தான் உங்களை மாதிரியே இருக்கிறேன், ஆனா full control, full power, full energy, full mind, full thought process, thinking, everything is Jesus. சொல்றான், அவர் பிழைத்து இருக்கிறார், நான் ஒண்ணுமே இல்லை. Is that your condition today? அது வாங்குடைய நிலைமையா இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் பிரச்சனை அவங்களை ஏற்கனவே சாவடிச்சிருச்சு, பாவம் ஏற்கனவே சாவடிச்சிருச்சு, போராட்டம் ஏற்கனவே அந்த நிலைமையில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், அவர் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். If that Christ lives in you. ஒரு பிரச்சனை பந்தாடுங்க, ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்குங்க. இயேசுவின் நாமத்தில் you have no place in my life. Hallelujah. அப்படி எழும்புங்க. வரும் பயங்கரமான போராட்டம் வரும். நீ எல்லாம் கிறிஸ்டியனா? அந்த உத்தமம் கேள்வி கேட்கும். Can you have that integrity? Be living faithful as a God child. அந்த உத்தமத்துக்கு கேள்வி வரும். நாங்க சொல்லுங்க, I am that branded Christ child ன்னு சொல்லுங்க. கிறிஸ்துவனுடையவன் சொல்லுங்க. I belong to Christ ன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையினால கர்த்தர் கிறிஸ்து உங்களுக்குள்ள பிழைத்திருக்கிறார்னா, அவர் ஃபுல் ஃபோர்ஸ் ஆக்டிவா, ஃபுல் அனாயிண்டிங், அந்த ஃபயர், அப்படியே அந்த மகிமை, அந்த ஆல் தட்டுக்கு என்ன சொல்றது, அந்த பிரகாசம், அந்த முக பிரகாசம் உங்க மேல அப்படியே இருக்குதுங்க. உங்களை பார்க்கும் போது அந்த ஐயோ கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லி நினைச்சு பாருங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. உங்க பிரச்சனை, உங்க வியாதி, உங்க போராட்டம், உங்க நெருக்கம், பண கஷ்டம், நிந்தை, நெருக்கங்கள் சுக்குநூறாய் ஓடுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது கல்லறை, அந்த கல்லு புரட்டி போடப்பட்டதை போல எல்லாம் புரட்டி போடப்படும். அல்லேலூயா. You belong to Jesus. You belong to Christ. Hallelujah. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். சொல்லுங்க ஒரு நாளைக்கு 50 முறை, I belong to Christ, I belong to Christ. சொல்லி பாருங்க. என்ன அந்த anointing power, அந்த holy presence, அந்த பரிசுத்தாவின் வல்லமை உங்களை நிரப்பும். நீங்கள் பலங்கொண்டு எழும்புவீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் வாழ்வீர்கள். கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்கிறதை பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாம். உயிரோடு இருக்கிறவரே, உலாவிக் கொண்டிருக்கிறவரே, நாங்கள் ஏசப்பா என்று சொல்லுகிற பொழுது எங்க பக்கத்துல வரீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமே என்று கூப்பிடுகிற பொழுது எங்களை அப்படியே அந்த அபிஷேகத்துக்குள்ள நினைக்கிறவரே, எங்களுக்குள்ள நீர் பிழைத்திருக்க வேண்டும். எங்களுக்குள்ள 100% அதிகமாக நீர் பிழைத்திருக்க வேண்டும். எல்லா சத்துனுடைய நுகங்களும், இருளும், வல்லமையும், வியாதியும், அவனுடைய எல்லா தந்திரங்களும் முடிந்து அவைகளெல்லாம் உடைக்கப்பட்டு செத்து போக வேண்டும் ஐயா. நாங்களும் முடிவர்களா இந்த உலகத்தில் வாழ உதவி செய்வீராக. Let we face the challenges
with the power of Christ. எல்லா சவால்களையும் கிறிஸ்துவனுடைய வல்லமையினாலே சந்திக்க கிருபை செய்ய முடியும். பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். பேசுங்க, உங்க பிள்ளை கூட பேசுங்கப்பா. இப்படி பிள்ளைகளை பலப்படுத்துங்க ராஜா. இந்த நாளில புதிய கிருபையினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. உயர்த்தப்படட்டும் உங்க நாமம். உங்க நாம ஸ்தோத்திரிக்கப்படட்டும். கிறிஸ்துவின் நாம மகிமையும் அடைவதாக ராஜா. கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.